ஆத்மா வணக்கம். நம்ம பிரம்ம யோகா அதில் பயிற்சியில் நம்ம மொத்தம் 8 நிலைகள் இருக்குது. வணங்குதலை பற்றி ஸ்டார்டிங் ப்ரேயர் அது ஒவ்வொன்றா நம்ம சொல்கிறோம். அந்த 8 ஒன் பை ஒன்னாக நம்ம சொல்ல போகிறோம். முதல்ல ஓம் என்ற இது 5 நம்ம சொல்லணும். ரெண்டாவது நம்ம நவக்கிரக அதை பற்றி சொல்லணும். மூணாவது காலாத்மா சர்வாத்மா, அதாவது ஓம் சக்தி மூணாவது. நாலாவது தான் ஆதித்யாய சோமாய. அஞ்சாவது காலாத்மா. ஆறாவது அறிவோம் நாராயணா அந்த மாதிரி. அப்புறம் ஜெயகுரு ஓம்காரா ஏழாவது. எட்டாவது ஸ்ரீ சௌத்ரி சூரிய நாராயணா அதை பற்றி மொத்தம் மொத்தம் 8 நிலைகளை அது ஒவ்வொன்றா நம்ம சொல்ல போகிறேன். முதல்ல ஓம். ஓம் ஓம் ஓம். ஞானகணேச சரணம் சரணம், ஞானகணேச சரணம் சரணம், ஞான ஸ்கந்த சரணம் சரணம், ஞான சத்குரு சரணம் 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 சரணம், ஞான சிவானந்தா சரணம் சரணம். அறிவோம் நாராயண, அறிவோம் நாராயண, சூரிய நாராயண. அறிவோம் நாராயண, அறிவோம் சூரிய நாராயண. அறிவோம் நாராயண, அறிவோம் சங்கர நாராயண. அறிவோம் நாராயண, அறிவோம் ஸ்ரீமன் நாராயண. அறிவோம் நாராயண, அறிவோம் சங்கிய நாராயண. அறிவோம் நாராயண, அறிவோம் நாராயண. அறிவோம் சௌமிய நாராயண. அறிவோம் நாராயண, அறிவோம் பத்ரி நாராயண. அறிவோம் நாராயண, அறிவோம் லக்ஷ்மி நாராயண. அறிவோம் நாராயண, அறிவோம் வெங்கட நாராயண. அறிவோம் நாராயண, அறிவோம் விப்ர நாராயண. நாராயணா நமோ நாராயண, நாராயணா சூரிய நாராயண. நாராயணா சங்கர நாராயண, நாராயணா சங்கர நாராயண. அறிவோம் நாராயண, அறிவோம் நாராயண. யோகாவை பற்றி நம்ம சொல்லணும்னா அடிப்படை நம்ம இந்த யோகா பண்ணணும். அதாவது பேசிக் யோகா, அடிப்படை யோகா. ஒவ்வொரு அங்க அசைவும் யோகாவாகும். 84 லட்சங்கள் உயிரினங்கள் வாழ்கின்றன. அந்த 84 லட்சம் யோகா பேரிட முடியாதுன்னு ஒரு 4-5 ஆயிரம் இது நம்ம பேர் இட்டு 4000-5000க்கு மேலே பேர் வைக்க முடியாதுன்ட்டு அது ஆசிரமத்தில் குருகுல கல்வியில் இது நடைமுறைக்கு செயல்பட்டு வருகின்றன. இதில் ஒவ்வொரு அங்க அசைவுக்கு தகுந்த மாதிரி, ஒவ்வொரு உயிரினங்களுக்கு தகுந்த மாதிரி பெயரிட்டு வருகின்றன. இந்த வண்ணத்து பூச்சி யோகா, இந்த மீன் மச்சம், இந்த மாதிரி லிங்கம், இந்த மாதிரி ஒவ்வொரு அங்க அசைவிலும் ஒவ்வொரு பெயரிட்டு நம்ம பண்ணிட்டு வரோம். அந்த யோகாவுக்கு அடிப்படையில் நம்ம கை கால அசைவாக இருந்தால் தான் நம்ம உடலில் வளையும் தன்மை வரும், ஃப்ளெக்சிபிலிட்டி. வாலிபால், பேஸ்கெட் பால், ஃபுட்பால், கபடி, இந்த மாதிரி எந்த விளையாட்டு நம்ம விளையாடினாலும் அடிப்படை நம்ம யோகா பண்ணணும். அடிப்படை வார்ம் அப் எக்ஸசைஸ் பண்ணால் தான் நமக்கு உடலில் ஃப்ளெக்சிபிலிட்டி, அந்த வளையும் தன்மை வரும். சுளுக்கு பிடிக்காது, ஃப்ரீ ஆகிடும். வளையும் தன்மை எல்லாம் வரும். நல்ல மூமெண்ட்டு, சுறுசுறுப்பாக பயிற்சியை நம்ம செய்ய முடியும். அதனுடைய அடிப்படையில் நம்ம முதல்ல யோகா பண்ணுவோம், பேசிக் யோகா.